நம்ம அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் தேவையில்லைன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட மனசு இல்லைன்னு சொல்கிறோன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் மனசு இருக்க மாதிரி அவங்களுக்கும் மனசு இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்தே நீ பையன், நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து என்ன நீ இப்படி இப்போ பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், பொண்ணு ஏதோ ரொம்ப கேவலம் மாதிரி எப்போ பார்த்தாலும் கம்பேரிசன் வந்து நீ பொண்ணு மாதிரிலாம் நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகிறது, இந்த ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகட்டும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் ஸ்மோக் பண்ணுறேன்னு நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா டென்ஷன் வாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் பெண்கள் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. சைலண்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை சொல்கிற உரிமை கூட இல்லை. சொன்னால் அதனால் நமக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் வரும், அதனால் வேண்டாம் சொல்ல வேணான்னு. பட் மென் ஆர் ஈக்குவலி எஃபெக்டட். ஆண்களை வந்து சூப்பர்மேனாக பார்க்கணுன்னு நினைக்கிது. ஒவ்வொரு ஆணும் தன்னை சூப்பர்மேனாக இருக்கணும் போலன்னு அவனே ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிக்கிறான். என்னால் முடியும், முடியாது, வரும், வராது, ஆனால் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து என்ன அவங்களுக்கு வந்து போதிக்கப்படுதுன்னா, பையன் கோவப்பட்டால் தப்பு இல்லை, அது ஹீரோயிசம். வெறி பிடிச்சி கற்றுனானா ஆம்பளை அப்படி தான் இருப்பான். ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அபிலாஷா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குட். ஆக்சுவலி இந்த மந்த் வந்து மென்ஸுக்கான மென்டல் ஹெல்த்துக்கான மந்த். அப்படியெல்லாம் ஒரு மந்த் இருக்குமான்றது கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக வந்து விமன் தான் வந்து மென்டல் ப்ரெஷர், அது மென்டல் ஹெல்த் இல்லாமல் இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மென்னுக்கும் மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு அவசியம்? நம்ம அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் தேவையில்லைன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட மனசு இல்லைன்னு சொல்கிறோன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் மனசு இருக்க மாதிரி அவங்களுக்கும் மனசு இருக்குது. மனப்பிரச்சனைகள் வரதான் செய்யும். மனப்பிரச்சனைன்னு ஒன்று நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம்ல. இப்போ மென்டல் ஹெல்த்துன்றப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் அவங்க வந்து தேவ் கான் கிரேசி, அவங்களுக்கு வந்து ஏதோ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவசியம் இல்லை. மென்டல் ஹெல்த்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வருது. இமோஷ்னல் விஷயங்கள் ஆகட்டும், இல்லை பிஹேவியரல் விஷயங்கள் ஆகட்டும், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஆகட்டும், இது எல்லாமே மென்டல் ஹெல்த்துக்குள்ளே தான் வருது. ஸோ ஆண்களுக்கு டெஃபினட்டாக நிறையா வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, விச் தே டோன்ட் ஈவன் நோ வெதர் தே ஹேவ் டு அட்ரெஸ் டு இட். அவங்களுக்கு வந்து இதை நம்ம கவனிக்கணுமா, கவனிக்கக்கூடாதா, இது பிரச்சனையா, வெளியே சொன்னால் இங்கே நிறைய ஸ்டிக்மா இருக்குது, அதனால் சொல்லாமா கூடாதா, இதுலேயே நிறையா பேருக்கு வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் தெரியாமலே போயிடுது. அதான் இப்போ பொதுவாகவே ஆண்கள் தான் அழக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மென் அவனோட எமோஷன்ஸை எந்த மாதிரியெல்லாம் வெளியே காட்டாமல் மறைச்சிக்கிறாங்க மேம்? நிறைய வகைகள். அதாவது சின்ன குழந்தையிலேருந்தே நீ பையன், நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து என்ன நீ இப்படி இப்போ பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், பொண்ணு ஏதோ ரொம்ப கேவலம் மாதிரி எப்போ பார்த்தாலும் கம்பேரிசன் வந்து நீ பொண்ணு மாதிரிலாம் நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, வயதானவர்களும் சரி, எந்த பாரபட்சமும் இல்லாமல் அவங்களுடைய மன தேவைகளுக்கு, மன குமுறல்களுக்கு அவங்க வெண்ட் அவுட் பண்ணித்தான் ஆகணும். இது வந்து அன்செட் ரூல், இதுதான் விஷயம். ஆனால் இந்த ஸ்டிக்மா, ஸ்டீரியோடைப்ஸ், வளர்ப்பு முறை, நம்ம மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயங்கள், 4 பேர் கூடி இருக்கப்போ பேசுகிற விஷயங்கள், இது எல்லாம் வந்து ஒரு ஆணை வந்து சப்ரஸ் பண்ணுது. அவனுடைய ஃபீலிங்ஸை வந்து காட்ட முடியாமல் நிறைய பேருக்கு பேசணுன்னு ஆசை இருக்கும், சந்தேகங்களை கேட்டுக்கணுன்னு ஆசை இருக்கும், மன வலியை வந்து அழுது தீர்த்துடணுன்ற ஆசை இருக்கும், இல்லை யார்கிட்டையாவது கூட்டி தீர்த்துடணும், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சொன்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆசைகள் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணால் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நம்மளை தப்பாக நினைப்பாங்களோன்ற எண்ணத்திலேயே நிறைய ஆண்கள் இதுக்குள்ளே போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த வடிகாட்டு, அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், வெண்ட் அவுட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி வந்து வெளியே அனுப்புறது, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகிறது, இந்த ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகட்டும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் ஸ்மோக் பண்ணுறேன்னு நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா டென்ஷன் வாங்க, கூலாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் டீப் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் தரக்கூடிய சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க வந்து ஸ்மோக்கிங்க்கு போகிறாங்க. இதை ஏன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல? இப்போ நான் வந்து என் ப்ராஜெக்ட் விஷயமாக மேனேஜரை போய் பேசணும், மேனேஜர் என்னை வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியான்னு கேட்க போகிறாரு, இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் அந்த டென்ஷன் தாங்க முடியாமல் நான் டக்குன்னு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் ஒரு தம் எடுக்கிறேன். அப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, மேனேஜர் என்னை திட்ட போகிறாரோ இல்லை கேள்வி கேட்க போகிறாரோன்றதை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்காம இதுதான் எனக்கான வெண்ட் அவுட்டுன்னு நினச்சி நான் ஸ்மோக்கிங்க்கு போகிறது. இது ஹேபிட்டாக மாறிடுது. அப்போ என்ன ஆகும், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் ஆகட்டும், செல்ஃப் ஹார்மிங், இதுவும் நிறையா நடக்கிறது. தன்தானே காயப்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் பட்னி போட்டுக்கிறது, வேணுமே சாப்பிடாமல் இருக்கிறது நிறைய ஆண்கள் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் பெண்கள் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. சைலண்ட்டாக பண்ணுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அதை சொல்கிற உரிமை கூட இல்லை. சொன்னால் அதனால் நமக்கு ஒரு கெட்ட பேர் பேர் வரும், அதனால் வேண்டாம் சொல்ல வேணான்னு. பட் மென் ஆர் ஈக்குவலி எஃபெக்டட். அதுவும் ஸ்கூல் பசங்களை இதை ரொம்ப நம்ம ஆப்வியஸாக பார்க்கலாம். இந்த டீனேஜ் பசங்க இருக்காங்க இல்லையா, அது படிப்பு விஷயமோ இல்லை ஃபேமிலியில் நடக்கிற ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ இல்லை ரிலேஷன்ஷிப் விஷயங்களோ, பாடி இமேஜ், நான் வந்து குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு இமேஜ், இதெல்லாம் அவங்கள ரொம்ப பாதர் பண்ணும். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேச தெரியாது, அப்பா அம்மா கிட்ட அந்த கனெக்ட் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய்ஸ் யூஸ்வலாக இந்த மாதிரி பேச மாட்டாங்க, கேர்ள்ஸாவது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க, பாய்ஸ் பேச மாட்டாங்க. அப்போ எங்கே சொல்லுவாங்க? அப்போ அவங்களுக்குள்ளேயே சப்ரெஸ் பண்ணி அங்கே ஆரம்பிக்கிறது. அவங்க வந்து எவ்வளோ வயசானாலும் சப்ரெஷன்லேயே வச்சுருக்குது. ரொம்ப சிலருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அப்போ 2 பேரும் பரஸ்பரமாக ஷேர் பண்ணிப்பாங்க. எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடக்குதுடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த நல்ல ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் கதையை அவர் சொல்வார். அது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு இன்றைக்கி காலகட்டத்தில். அந்த காலத்தில் அதுதான், நீங்கள் கேட்டிங்களே எப்படி வெண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் 3 பேர் போய் உட்காந்து பேசினாங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லி கொஞ்சம் காம் ஆகிட்டு வீட்டுக்கு போவாங்க. பட் இன்றைக்கி அதுக்கு டைமும் இல்லை, அதுக்கான ஆட்களும் இல்லை, அதுக்கான ஸ்பேஸும் இல்லை. அது ஒரு முக்கிய காரணம். ஸோ இப்போது என்ன மாதிரியான காரணங்களுக்கு இல்லை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு மென்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க? நம்ம நினச்சிடுவோம் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது அவங்கள என்ன மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்படுத்தும்? ஃபஸ்ட் கம்ஸ் ஒர்க் ப்ரெஷர். எல்லா ஆண்களுக்குமே வந்து அந்த ஒர்க்கை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷரும். 2வது ஃபினான்ஷியல் ப்ரெஷர், கமிட்மெண்ட்ஸ். அப்புறம் நான் தான் பண்ணணும், ஒரு ஆண் தான் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் ப்ரெஷர். 3வது ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ சப்போஸ் பார்ட்னர் கூட சரியில்லை, இல்லை அவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, அந்த ஃபேமிலி கூட சரியில்லை அப்படின்னா அந்த இஷ்யூஸ். 4வது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ். நிறைய ஆண்களுக்கு தே ஆர் நாட் ஹெல்த்தி. ஏன்னா நம்ம சாப்பிட்றது எதுவுமே வந்து சத்தான ஆகாரம் கிடையாது, எல்லாமே குப்பை தான். அதனால் ஒரு 30 வயசு ஆண் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ 50 வயசுக்கான ஆண் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், டயர்ட் ஆகிறதாகட்டும், ஒரு நான் நடந்துருவேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, பக்கத்து தெருனா கூட வண்டி எடுத்துட்டு. ஆமாம், லிஃப்ட் கேட்டாவது போவாங்களே ஒழிய அவங்க நடக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா இல்லை. இப்போது பாடி அண்ட் மைண்டு வந்து ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதுதான் நாங்கள் வந்து சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவோம். 2 ஒன்று தான். பாடி வீக் ஆனாலும் மைண்டு வீக் ஆகும், மைண்டு வீக் ஆனாலும் பாடி வீக் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஆகாரம் சரியாக இல்லாதனால பாடி வீக்காக இருக்கும்போது மைண்டு எப்பவுமே ஒரு விஜிலண்ட்டாகவே இருக்குது, ஒரு இன்செக்யூர்டாகவே இருக்குது. யாரோ என்னை பாதிக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளுடைய ஐடி ஃபீல்டாகட்டும் இல்லை எனி ஃபீல்ட் ஃபார் தட் மேட்டர் ஒரு அன்சர்டனிட்டி தானே, ஜாப் செக்யூரிட்டி இல்லையே. இப்போ அந்த காலத்துலலாம் 30 வருஷம் 40 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து எப்போ வேணாலும் நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ நம்மளுடைய அடுத்த பேமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லையா, இது ஒரு மேஜர் காஸ். அதான் ஒர்க் ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே வருது. பட் ஆண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒர்க் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர். இந்த சொசைட்டி ஒரு ஆண் மேலே என்ன மாதிரியான ஒரு பார்வையை வைக்குது மேம்? இந்த சொசைட்டிக்காகவே நம்ம இதை பண்ணிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஆண்களை வந்து சூப்பர்மேனாக பார்க்கணுன்னு நினைக்கிது. ஒவ்வொரு ஆணும் தன்னை சூப்பர்மேனாக இருக்கணும் போலன்னு அவனே ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிக்கிறான். என்னால் முடியும், முடியாது, வரும், வராது, ஆனால் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு. பட் என்ன பிரச்சனைனா, சூப்பர்மேனாக நினச்சிக்கிறது வெரி வெல் அண்ட் குட். ஏன்னா அது கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், எல்லாம் நல்லது தான். தப்பை தட்டி கேட்குற இடத்துல யாரும் சூப்பர்மேனாக இருக்கிறது இல்லை. தப்பான வழியில் போகிறதுல தான் சூப்பர்மேனாக இருக்காங்க இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இருக்கிற மீடியா வந்து ஒரு ரவுடியையோ இல்லை ஒரு ஆன்டி ஹீரோவை தான் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கிறது தான் ரைட்டு போலன்ற ஒரு கன்ஃபியூஷன் இங்கே இருக்குது. நல்ல விஷயங்களை சொல்லித்தரதுக்கான கைடன்ஸ் இல்லை. இப்போது ஒரு 20 வயசு பையனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலையில் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்கல்ல, கம்பெனிக்கு போனால், அதுமாதிரி லைஃப் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குல்ல. வாழ்க்கையில் இன்னும் இது வரும், இப்படி இப்படி ஆக போகுது, அதுக்கு நீ தயாராக இருக்கணும், வந்தால் பார்த்துக்கலான்னு விடு. அதை யார் சொல்லி தருவா? யாருமே சொல்லித்தரதில்ல. இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி சினிமாவில் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பிரச்சனை வரும், நம்ம நல்லவனாகவே இருக்கணும், நம்ம வந்து கெட்டவனை எதிர்த்து சண்டை போட்டு நல்லதுக்காக ஜெயிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் இல்லாட்டி தாத்தா பாட்டி சொந்தக்காரங்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஒரு சித்தப்பா ஒருத்தர் கூப்பிட்டு சொல்ல, வாடா அப்படி தாண்டா எல்லாம் திட்டுவாங்க, மார்க் கம்மியாச்சுன்னு, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுடா அப்படின்றப்ப, ஓ இது பெரிய விஷயம் இல்லை போல், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற 20 வயசு பையனுக்கு யாருமே இல்லை. மீடியாவும் இல்லை, ஃபேமிலியும் இல்லை, ஸ்கூல்ஸும் இல்லை. ஸ்கூல்ஸாவது அந்த காலத்தில் நமக்கு மாரல் சயின்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்க ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி இல்லை.
நான் நிறைய பசங்களை கேட்டேன், இல்லை. அப்போ எல்லா இடத்துலையுமே லேக்கிங்கு. அப்போ அவனுக்கு யார் கைடன்ஸ் கொடுப்பா? இது ஒரு பக்கம் அவனுக்கு மைனஸ், கைடன்ஸ் இல்லை. இந்த பக்கம் ப்ளஸ் தேவையில்லாத இன்புட்ஸ் நிறையா இருக்குது. ஆமாம், செல்ஃபோன் மூலியமாகவும் சினிமா மூலியமாகவோ இப்போ ஓடிடியில் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த தேவையில்லாத இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் ஆகுறான். அப்போ லைஃப்பை அவனால் எப்படி பார்க்கணுன்ற கன்ஃபியூஷனில் போய் நின்றுடுறான். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. அப்போ அவனுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, தவறான டெம்டேஷன்ஸ் நிறைய இருக்குன்றப்ப அவன் வந்து சூப்பர்மேனுன்றது இதை தான் அவன் நினைக்கிறான். தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறது தான் சூப்பர்மேனு நினச்சிட்ருக்கான். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அந்த கில்ட்டு வரதோ, குற்ற உணர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் சொதப்புறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சொதப்பிடுறது, சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறது, அதனால் வந்து இமோஷ்னலாக டவுன் ஆகுறது, அப்புறம் பிஹேவியரெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் அடிமையாகிறது, இதெல்லாம் வந்து இதனால் ஏற்படுறது. ஸோ இப்போ மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அந்த குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த டீனேஜு, அதுக்கப்புறம் யங்ஸ்டரு, அதுக்கப்புறம் இந்த முதுமை ஓல்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்களும் என்ன மாதிரியான சூழல்லாம் கடந்து என்ன மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? ஓகே, சைல்ட்ஹுட் ட்ராமாவில் ஜென்ரலாக வந்து பாய்ஸ் எப்பவுமே ஃபேமிலியோட ரொம்ப ஒட்ட மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஒட்டுற அளவுக்கு ஒரு அழறதோ இல்லாட்டி அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நடுப்புற போய் நிற்கிறதோ, அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க. பாய்ஸ் ஷட் டவுன் ஆகிடுவாங்க. அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க, இல்லை ரூம்குள்ளே போய் தாப்பா போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் முதல்ல அட்ரஸ் பண்ணணும். தனக்கு இருக்க பிரச்சனையை ஓப்பனாக பேசணும். அந்த தைரியமும் அசர்ட்டிவ்னஸும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, டீனேஜில் இன்றைக்கி காலகட்டத்தில் 3 மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று செல்ஃபோன் அடிக்ஷன், இன்னொன்று ரிலேஷன்ஷிப்பு, அது வந்து சிச்சுவேஷன்ஷிப்பு, ஃப்ளிங், அது இதுன்னு தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. 3வது, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட இலக்கு என்னன்னு தெரியாமலே போயிட்டுருக்காங்க. ஸோ இது 3 வந்து டீனேஜில் அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் பேட் ஹேபிட்ஸும் அந்த டைமில் வந்துடுது. மிட் லைஃப் கிரைசிஸ், அடாலசன்ஸில் பார்த்தீங்க, அடல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாகுது. ஃபினான்ஷியலாக நம்ம கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இழுத்து போட்டுக்கிறாங்க இஎம்ஐயை. ஸோ வேலையில் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கோ இல்லையோ அதையும் பெருசாக எடுத்து வச்சுக்கிறாங்க, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் கட் டவுன் ஆகும். ஏன்னா அதிகமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு. ஃபேமிலி சைடில் ப்ரெஷரும் எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தியாகும். ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஒய்ஃபும் டிமாண்ட் பண்ணுவாங்க, குழந்தை ஒன்று பிறந்துடும், குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த பீரியடில் நடக்கும். அண்ட் முதுமையில் எல்லாம் முடிஞ்சிடும். எம்டினஸ், யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குது, பெரிய பங்களாவில் இருக்காங்க. நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ ஐ திங்க் திருப்பூர்லேயோ எங்கேயோ 26 முதியவர்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, தனியாக இருக்கிறவங்கள வீட்டில். அப்போ அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். முதல்ல அவங்க ஏன் தனியாக இருக்கணும்? அப்போ அவங்கள சார்ந்தவங்க எங்கே, அவங்க குடும்பம் எங்கே அப்படின்ற கேள்விலாம் வருது. ஸோ காசு, பணம், வீடு, வாசல், சொத்து எல்லாம் இருக்குது, ஆனால் தனிமை இருக்குது. அண்ட் அந்த தனிமையோடு சேர்ந்து நோய் நொடியும் வந்துடுது. ஏன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடு சரி கிடையாது, எக்ஸசைஸ் 0, அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப எடுத்துக்கிறோம். ஸோ சீக்கிரமே ஏஜிங் ஆகிடுது. அண்ட் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வேறு அதோட சேர்கிறப்ப நமக்கு விஷம் தானே, விஷத்தை இன்னும் ஏற்றிட்டே வரும்போது இன்னும் சீக்கிரம் லைஃப் ஸ்பேனை குறைச்சிட்டே வரும். யூஸ்வலி நாங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் கூட குவான்டிட்டி ஆஃப் லைஃப்பை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எவ்வளோ நாள் வாழ்கிறோன்றதை விட வாழ்கிற வரைக்கும் நல்லா இருக்கோமா, யாருக்கும் பாரமாக இல்லாமல் ஹெல்த்தியாக நம்மளே சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஏண்டா வாழ்கிறோன்னு நினச்சிட்டு வாழக்கூடாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற முதியவர்கள் நிறைய பேர் அப்படி தான் வந்து யோசிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் வாழ்கிறோன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி அவங்களுடைய கடமைகள் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு பிள்ளைங்க வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பேர பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் இருந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்பேஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜாக அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். அல்டிமேட்டாக எல்லாமே மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். இதை தாண்டி நம்ம வந்து ப்ராப்பராகவே ஆங்ஸைட்டியோ, டிப்ரெஷனோ, பைப்போலாரோ இதுவும் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்கும். நிறைய பேர் எப்பவுமே பதட்டத்திலே இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆங்கர் இஷ்யூ. ஆண்களுக்கு இன்னொரு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, சின்ன வயசுலேருந்து என்ன அவங்களுக்கு வந்து போதிக்கப்படுதுன்னா, பையன் கோவப்பட்டா தப்பு இல்லை, அது ஹீரோயிசம். அவன் வெறி பிடிச்சி கற்றுனானா ஆம்பளை அப்படி தான் இருப்பான். இது வந்து பெண்கள்னா பொம்பளை புள்ள வாய் மூடப்பெல்லாம் கற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோடைப். அப்போ ஆண்களுக்கு என்னென்னா கோவப்பட்டா ஹீரோயிசம், கெட்ட வார்த்தை பேசினா இன்னும்
பெரிய ஹீரோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா திட்டிக்கிறதாகட்டும், இந்த விட்டு கொடுத்து போகிறது, அன்பாக இருக்கிறது, பரவாயில்ல இப்போ பொறுமை, சகிப்புத்தன்மை, பார்த்துக்கலாம் என்ன இப்போ பெருசாக போயிட போகுது, 5 நிமிஷம் லேட்டாக போகிறோமா பரவாயில்ல, இந்த மனப்பக்குவம் இப்போ இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்ஃபேக்ட் இவங்க ஏசி காரில் இருக்காங்க, பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருந்தாலுமே அது குறைவு. ஆனால் முற்காலத்தில் வந்து நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க, ஆனால் அந்த பக்குவம் இருந்துச்சு. எதுக்கு நான் இங்கே கோவப்படணும், இதனால் என் உடம்பும் கெடப்போகுது, தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தணும், இந்த பக்குவம் இன்றைக்கி இல்லை. இது ரிலேஷன்ஷிப்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே. அப்போ அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க, எனக்கு இது வேணும் நீ இதை பண்ணணும்னு. அப்போ பெண்களுக்கு அது ஈடு கொடுக்க முடியாதப்ப அது அகைன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக மாறுது. ஸோ மென் வந்து தன்னோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த்னாலே இங்கே வந்து ஜிம்முக்கு போகணும், உடம்பு டோண்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மென்டல் ஹெல்த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது, பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்க்கணுமே ஒழிய எஸ்கேப் ஆக முடியாது. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது உலகத்தில். 3வது, வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்து பண்ணணும். எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதில் நிறைய பேர் ஏமாற்றப்படுவாங்க. அதனால் ப்ரொஃபஷனல் இஸ் ஆல்வேஸ் குட். இப்போ கவுன்சிலிங்னு வரும்போது, எங்ககிட்ட வரும்போது ப்ரொஃபஷனல் செட்டிங், அவங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களுடைய ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கும். இப்போ எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கோம், ஒரு செஷனில் முடிக்க முடியாது, பல செஷன் வர வேண்டியிருக்கும். அது ஒன்றொன்றையும் சொல்ல அவங்க அதை கிளியர் பண்ணிகிட்டே வரேன், எனக்கு லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், மனசு வந்து ஒரு மாதிரி எதமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நமக்கு அடுத்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கிறோம். அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ், எனி கம்பெனிஸ் ஃபார் தட் மேட்டர், ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் டெஃபினட்டாக வந்து சைக்கலாஜிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். நாங்கள் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் என்ன ஆகுது, வி ஆர் அட்ரெஸிங், நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இதான் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்டிருக்கோம் மேடம், ஆனால் என்னன்னு தெரியாது. ஆங்ஸைட்டினா என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் டிப்ரெஷனா, நாங்கள் வேறு சோகமாக இருக்குது டிப்ரெஷன் நினச்சோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அவேர்னஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அண்ட் அங்கேயே அவங்க வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தே கேன் ஃபாலோ தோஸ் ரூல்ஸ் ஃபார் த ஃபர்தர் லைஃப். ஸோ ஆக்சுவலி நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது மென்ஸுக்கு என்ன மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தேன். பட் நீங்கள் சொல்லும் போது தான் இவ்வளோ விஷயங்கள், ஒரு பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே தெரிய வந்தது. நன்றி மேம். நன்றி.